தொடர்ந்து வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறது, வயிறு மந்தம் உண்டாகிறது, உடம்புல நிறைய வாய்க்கள் உருவாகிறது, மலச்சிக்கல் இருக்கிறது. இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா அது ஹார்மோன் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம். நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், தைராய்டு, இன்சுலின் இது எல்லாமே ஹார்மோன்ஸ் தான். ஈவன் கார்டிசால்ங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸும் இந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளோட தொடர்பு இருக்குது. இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாகும் பொழுது தான் நிறைய பெண்களுக்கு பிசிஓடி சார்ந்த பிரச்சனைகள் வருது, கர்ப்பப்பையில் கட்டிகள் உருவாகிறது, எண்டோமெட்ரியோசிஸ், அடினோமயோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் உருவாகிறது. இந்த ஈஸ்ட்ரோஜன் நம்ம உடம்புல உருவாகி அது முழுமையான பயன்கள்லாம் கொடுத்த பிறகு நம்மளுடைய மலத்தின் மூலமாக அது வெளியேற்றப்படும். மலச்சிக்கல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் அதை மீண்டும் நம்ம உடலுக்குள்ளே கொண்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரியான காரணத்தினால நமக்கு ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ்ங்கிற ஒரு கண்டிஷன் வரும்பொழுது தான் அடினோமயோசிஸ், அதே மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள், இது மாதிரி நிறைய ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் வருது.